ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க வரக்கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிருக்காங்க. அப்படி வந்தா இந்த நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ரம்யாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க மனசை கல்லாக்கிட்டு உள்ள அழுதுகிட்டு நிச்சயத்துக்கு வராம இங்கேயே இருக்காங்க. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில என்ன அண்ணி நல்லது? எனக்கு நீங்க பக்கத்துல இருக்கிறது தான் அண்ணி நல்லது. உங்களை வர வேணாலும் சொல்றதுக்கு அவங்க யார் அண்ணி? நீங்க இல்லாம மண்டபத்துக்கு நான் போக மாட்டேன் அண்ணி. நான் போகவே மாட்டேன். ரம்யா, ரம்யா, ஐயோ அத்தை. என்ன இவ இப்படி பேசுறா? நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அத்தை. இவ்வளவு பெரிய விஷயத்தை அத்தை கிட்ட மறைச்சிட்டேன். அது எப்படி வினோ? நீ இல்லாம இந்த நிச்சயம் நடக்கும்னு நினைச்ச? உனக்கே இது முட்டாள்தனமா தெரியல. ஒன்ன வேண்டாம்னு சொன்ன அவங்க நமக்கு எதுக்கு? நீ வராம அந்த மண்டபத்துக்கு நானும் வர மாட்டேன். முடியாது, போக மாட்டேன், போக மாட்டேன். அத்தை, அத்தை. உங்களை மாதிரி என்னால மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே நினைக்க முடியாதுங்க. ரம்யா, ரம்யா, அத்தை, நீங்க பண்றது தப்பு அத்தை. மண்டபத்துல எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்க 2 பேரும் கொஞ்சம் கிளம்புங்களேன். மண்டபம் வரைக்கும் போயிட்டு நிச்சயம் நடக்காம போனா அது நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு தானே பிரச்சனை. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை, கிளம்புங்க அத்தை. நீங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா யாரு என்ன சொன்னாலும் நீ அங்க வந்திருக்கணும். ஏண்டி உன் மனசுல என்ன பெரிய தியாகி நினைப்பா? எதுக்கு ஏன் பொண்ணு வாழ்க்கைக்காக உன்னை நீ காயப்படுத்திக்கணும்? நீயும் மனுஷி தானே, எவ்வளவு வலியதான் தாங்குவேன். உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு என் மகளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாம்.